உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரிய வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து தேர்தலை அறிவிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் கடந்த ஜனவரியுடன் முடிவடைந்துவிட்டது. மீதமுள்ள மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலமும் விரைவில் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தலுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று திருவள்ளூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவகுமரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சட்டமன்ற தேர்தலுடன் உள்ளாட்சி தேர்தலும் நடத்துவதன் மூலம் அரசுக்கு செலவு குறையும், அதே போல் பொதுமக்களின் நேரமும் மிச்சப்படும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்தலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுவிட்டது என்று தலைமை நீதிபதி அமர்வு சுட்டிக்காட்டியது. அதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பில் எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கலாம் என்று மனுதாரர் தரப்பில் குறிப்பிடப்பட்டது. அப்போது 5 ஆண்டுகளுக்கு பின் என்ன நடக்கும் என யாராலும் கணிக்க முடியாது என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தில் முறையிடும்படி மனுதாரருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதையடுத்து மனுதாரர் தனது மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்ததை ஏற்றுக்கொண்டு வழக்கை தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தனலட்சுமி, உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரிய வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து தேர்தலை அறிவிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் கடந்த ஜனவரியுடன் முடிவடைந்துவிட்டது. மீதமுள்ள மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலமும் விரைவில் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தலுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று திருவள்ளூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவகுமரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சட்டமன்ற தேர்தலுடன் உள்ளாட்சி தேர்தலும் நடத்துவதன் மூலம் அரசுக்கு செலவு குறையும், அதே போல் பொதுமக்களின் நேரமும் மிச்சப்படும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்தலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுவிட்டது என்று தலைமை நீதிபதி அமர்வு சுட்டிக்காட்டியது. அதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பில் எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கலாம் என்று மனுதாரர் தரப்பில் குறிப்பிடப்பட்டது. அப்போது 5 ஆண்டுகளுக்கு பின் என்ன நடக்கும் என யாராலும் கணிக்க முடியாது என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தில் முறையிடும்படி மனுதாரருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதையடுத்து மனுதாரர் தனது மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்ததை ஏற்றுக்கொண்டு வழக்கை தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.